எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரிங்க. ஒரு இடத்துலங்க சின்ன சின்ன தவளைகள் நிறைய. இப்போ அதுங்கெல்லாம் ஒரு நாள் கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி என்ன பண்ணுது, பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கோபுரம் ஒன்று இருக்குங்க. நம்ம நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம வந்து போட்டி வந்து வைக்கலாம். நம்ம எல்லாரும் கலந்துக்குவோம், எல்லாரும் ஓடும்போது அந்த கோபுரத்து உச்சி இருக்குல்ல, அந்த உச்சியை போய் யார் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. என்ன எல்லாரும் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க எல்லாரும் சம்மதிச்சிடுறாங்க. சரி, நம்ம எல்லாரும் ஓடுவோம். அந்த உச்சியை போய், அந்த கோபுரத்தோட உச்சியை போய் யார் தொடர்ந்து பார்க்கலாம், நாளைக்கு காலையில் எல்லாரும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க உள்ள எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிற யார் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் நடக்குது, ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. அது பக்கத்தில் வந்து ஒரு கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்தை போய் தொடணும், யார் முன்ன தொடுறாங்கன்னு பார்ப்போம். அந்த மாதிரி நாளைக்கு காலையில் வந்து ஒரு போட்டி இருக்குது, எல்லாரும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் மறுநாள் காலையில் 10 மணிக்கு எல்லாம் கூடிடுறாங்க. இந்த பந்தயத்தில் கலந்துக்க வேண்டிய தவளைகளும் எல்லா தவளைகளும் வந்துடுது. கரெக்டாக அந்த டைம் ஆகுதுங்க. டைம் ஆனதும் 10 மணிக்கு வந்து எல்லாம் ஓட துவங்குதுங்க. ஓடுறதுக்கு முன்னாடி அங்கே கூட இருக்காங்கல்ல, அவங்க பலரும் பலதை சொல்கிறாங்க. எப்படி? அம்மா, அந்த உயரம் வந்து எங்கே இருக்கு கோபுரம், இந்த சின்ன சின்ன தவளைகள் அவ்வளோ தூரம் மேலே ஏற முடியுமா? இதுங்கெல்லாம் சும்மா வெட்டி வேலை செய்யுதுங்க, அதெல்லாம் ஏறவெல்லாம் முடியவே முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு ஓடி மேலே போய் ஏறி அதை தொடுறதுக்கு இந்த சின்ன தவளைகளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறத பார்த்து அவங்களுக்கு இந்த அந்த தவளைகளுக்கெல்லாம் விழுகும்ல காதில், சிலதெல்லாம் வந்து அப்போ போட்டியில் கலந்துக்கல. அப்பவே வந்து அது மனசு விட்டு போய், இல்லை நாங்கள்லாம் வந்து போட்டியில் கலந்துக்கல, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு பாதி தவளைங்க வந்து கண்டுக்குச்சுங்க. பாதி தவளைங்க போட்டியிலேயே கண்டுச்சுங்க. மீதி தவளைங்களும் அதுலேயும் சிலது வந்து அந்த மனசாம முடியுமா நம்மளாலாம் ஓடுறதுக்கு, இவ்வளோ தூரம் மேலே போய் ஓடி அது கோபுரத்துக்கும் தொட முடியுமா அப்படின்னு சொல்லி அதுங்களுக்குள்ள ஒரு மனசில் வந்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, மனசு விட்டுருச்சுங்க. இதை அவங்க பந்தய டைம் ஆனு எல்லாம் வந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. ஓட ஆரம்பிக்கும்போது இந்த நின்று பார்க்கறதுக்கு நிற்கிதுங்கல்ல, இதுங்கெல்லாம் மறுபடியும் கத்துதுங்க. ஏன் வெட்டி வேலை, உங்களால் போக முடியாது, ஓடாதீங்க, வீணா ஏன் ஓடுறீங்கன்னு சொல்லி கத்த இந்த ஓடிக்கிட்டு இருந்த சில தவளைகளும் பின் வாங்கிடுச்சு. இல்லை நாங்களாம் போட்டியில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி பின் வாங்கி அதுக்கு திரும்பிடுச்சு. சிலதுங்க மட்டும் ஓடுது, அதுகளும் கொஞ்சம் தூரத்தில் அச்சுச்சோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லி போட்டியில் இருந்து கலந்துக்கிச்சு. இதையெல்லாம் எதையுமே காதில் வாங்காமல் ஒரு சின்ன தவளை அது வாட்டுக்கு ஓடி மேலே கோபுரத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் எதையுமே காதில் வாங்கிக்கல, அது பாட்டுக்கு கடன்னு மெதுவாக ஏறிக்கிட்டே இருக்கு மேலே. எல்லாம் ஓடுதுங்க. ஆனால் ரொம்ப நிறைய தவளைங்க வந்து பின்வாங்கிடுச்சு, போட்டியிலேயே கலந்துக்கல, மனசு விட்டுருச்சுங்க. மனசு விட்டாலும் இந்த ஒரு தவளை மட்டும் தானா மேலே ஏறி போய்கிட்டே இருக்கு. போகுது போய்கிட்டே இருக்குது. அது எதையுமே காதில் வாங்காம அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே போய் கோபுரத்தை தொட்டுருச்சு. கோபுரத்தை தொட்ட பின்னாடி தான் அதே நின்றுச்சு. அது வந்து வெற்றியும் பெற்றுச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்ன? இது வந்து வேற யாரும் சொல்றதையும் காதிலேயே வாங்காம தான் பாட்டுக்கு தன்னுடைய இலக்க, அந்த கோபுரத்தை போய் தொடணும் அப்படிங்கிற அந்த இலக்கோட அது வந்து நடந்து போய் அந்த கோபுரத்தை தொட்டுருச்சு. அது வெற்றி பெற்றதா மற்ற எல்லா தவளைகளும் வந்து இருக்கவங்களும் வந்து அறிவிச்சிடுறாங்க. பெரிய அது சந்தோஷமா போகுது. ஆஹா, நம்ம தான் வெற்றி பெற்றோம். ஏன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மற்றதுங்கெல்லாம் கூட வந்திருக்கலாம், அதுக்கு அந்த மற்றது கத்துதுல, ஆனால் உன்னால நீ எங்க ஓட போற, உன்னாலாம் முடியாது அதுன்னு கத்துறதுல பின் வாங்கிச்சுங்கல்ல, அதுதான் தப்பு. இந்த சின்ன தவளை மட்டும் எப்படி அவ்வளவு தூரம் கோபுரத்துக்கு போச்சு அப்படின்னா, இந்த தவளைக்கு காது கேட்காது. அதனால மற்றவங்களோட யார் சொல்றது வந்து அதுல காதலியே வாங்கிக்கல. நம்ம போகணும், ஓடணும், அந்த கோபுரத்தை தொடணும், அதே குறிக்கோளோட போச்சு, வெற்றிச்சு. பார்த்தீங்களா? எப்பவுமேங்க
அவங்கனால முடியாதத உங்களாலையும் முடியாதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க உங்க இலக்கை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கணும். சில நேரங்கள்ல செவிடா இருக்கிறது தான் நல்லது, பொருத்தமானதும் கூட. அப்பதான் நீங்க வெற்றி அடைய முடியும். இந்த மாதிரி நேரத்துல உங்க காதுல சங்கே ஊதனாலும் நீங்க உங்க இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணுங்க. போய்கிட்டே இருந்தா வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. மற்றவங்க பேச்ச இந்த மாதிரி நேரத்துல கேட்டு மனசு விட்டுறாதீங்க. வெற்றி உங்களுக்கு தான்.